இல்ல அதை கட்டி தர சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்னா பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர், பொதுமக்கள் அனைவருக்கும் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கிறத பார்த்து இவ்வளவு மக்கள் இதுல வந்து பங்கெடுத்துக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவு சந்தோஷமா இருக்கு. நான் அடுத்த ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித் தலைவரை நேரில் சென்று நான் இங்கு அழைத்து வருவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயம் உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் பொது தொண்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று 2-3 கூட்டத்திற்கு வந்திருக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நம்முடைய ஊராட்சிக்கு அனைத்து அரசாங்க திட்டங்களும் வந்து சேர வேண்டும் என்பதற்காக உங்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் தனிநபர் கழிப்பறை கட்டுவதற்கு விண்ணப்பங்கள் உங்களுடைய ஊராட்சி செயலாளர் மூலமாகவோ அல்லது சத்துணவு அமைப்பாளர் மூலமாகவோ அங்கன்வாடி பணியாளர் மூலமாகவோ நீங்கள் வந்து ஊராட்சி செயலாளர்கிட்ட கண்டிப்பாக கொடுக்கணும். அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஊராட்சிக்கு சிறப்பு திட்டமாக 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். தனிநபர் கழிப்பறை கட்டுவதற்கு 10,000 ரூபாய் அரசு மானியம் வழங்குகிறது. அனைத்து வீடுகளும் கட்டி ஒரு வீட்டில் கூட கழிப்பறை இல்லை என்று சொல்லும் நேரத்தில் சிறுலை ஊராட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அரசாங்கத்திலிருந்து ஒதுக்குவாங்க. அது நம்ம கிராமத்திற்கு என்னென்ன தேவையோ நீங்க எல்லாரும் கூடி பேசி கண்டிப்பா செய்யலாம். நீங்கள் வந்து எல்லாரும் அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் இப்போ மழைநீர் சேகரிப்பு தமிழக முதல்வர் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதையும் அமைக்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நிலம் வச்சிருக்க விவசாயிகள், நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய தங்கள் நிலத்தில் பண்ணைக்குட்டை அமைப்பது, அதாவது ஒரு மழை நீர் பெய்யும் பொழுது அந்த நீரை சேமித்து பூமியில் நிலத்தடி நீரை வற்றி போகாமல் இருப்பதற்காக அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், இது பண்ணைக்குட்டை அமைப்பு ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. நிலம் இருக்க விவசாயிகள் கண்டிப்பாக வந்து அந்த பண்ணைக்குட்டை அமைச்சோம்னா அதில் மீன் வளர்த்துக்கலாம், வாத்து வளர்த்துடலாம். அந்த மாதிரி அந்த ஒரு சுய தொழில் மாதிரி அது கூட இதாகிடும். அதுக்கு வந்து நீங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய என்ன இந்த 100 நாள் வேலையிலேருந்தே அவங்க வேலை செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு நீங்கள் காசு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்களே உங்களுக்கு வந்து எத்தனை அடி அந்த அரசாங்க விதிப்படி எத்தனை அடி வெட்டணுமோ உங்கள் நிலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனைக்கு எத்தனை வெட்டணும்னு, இப்போ நிலம் அதிகமாக இருக்கவங்க ஒரு 10க்கு 15 கூட போடலாம், 20க்கு 30 கூட போடலாம். நிலம் கம்மியாக இருக்கவங்க 10க்கு 12 கூட போடுறதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்களுக்கு ஒரு இது, அன்னைக்கு நம்ம கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா ஏய்வோலாம் வந்திருந்தாங்க, ஊட்டச்சத்திலிருந்து வந்திருந்தாங்க, சத்துணவு அமைப்பாளர் வந்திருந்தாங்க, சுகாதார செவிலியர்கள் வந்திருந்தாங்க. சொல்லுங்க எல்லாரும் அன்னைக்கு ஆய்வுக்கூட அந்த உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். இந்த தனிநபர் கழிப்பறையை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லி மாணவர்களிடம்
விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.